ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு ஹெப்ரோன், த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேலெப். ஹெப்ரோன் காலேபின் சுதந்திரம். யோசுவா 14வது அதிகாரம் 13 முதல் 15 முடிய. அப்பொழுது யோசுவா எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பை ஆசீர்வதித்து எப்ரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதலால் கேனாசினான எப்புனேயின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்ரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாய் இருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. காலேபுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம், த ஆரிஜின் ஆஃப் த ப்ராமிஸ் ஆஃப் கேலப். என்னாகும் 13வது அதிகாரத்தில் மோசே காதேஸ் பர்னேயா என்ற இடத்திலிருந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலே கோத்திர பிதாக்களாகிய ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து அவர்களை கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். அங்கே போய் அவர்கள் வேவு பார்த்து அங்கே நிலம் எப்படிப்பட்டது, அதனுடைய கனிகள் எப்படிப்பட்டது, அங்கே குடியிருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டு வரும்படிக்கு 12 பேரை அனுப்பினார். அவர்களிலே காலேப்பும் யோசுவாவும், எப்ராயிம் குடும்பத்திலிருந்து யோசுவாவும், யூதா கோத்திரத்திலிருந்து காலேப்பும் அவர்கள் செல்கிறார்கள். இப்போது 40 நாட்கள் அவர்கள் அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து அறிக்கையை கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அங்கிருந்து சில கனிகள் எல்லாம் கொண்டு வந்து அவர்களுக்கு காண்பித்து, தேசம் நல்லது தான், இதுதான் அங்கே இருந்த கனிகள் என்று சொல்லி அவர்களுக்கு காண்பித்து 10 பேர் அந்த எப்ரோனில் இருந்த ஏனாக்கியர்களை கண்டு அவர்கள் கலங்கி போனார்கள். இந்த தேசத்தை, இந்த ஏனாக்கியரை ஜெயித்து நாம் சுதந்திரிப்பது சாத்தியமற்றது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் அவிசுவாசமாக பேசினார்கள். அப்பொழுது காலேப் கையமர்த்தி, நாம் போய் எளிதாக அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியும் என்று மிக தைரியமாக துணிச்சலாக அவர் பேசினார். இந்த 2 பேர் பேசினதை காட்டிலும் மற்ற 10 பேர் பேசினது தான் ஜனங்கள் கேட்டு அவர்கள் முறுமுறுத்தார்கள், ரா முழுதும் அழுதார்கள். ஆகவே தேவன் மிகவும் கோபம் கொண்டவராக இந்த 10 பேர் அவிசுவாசமாய் பேசின இவர்களோடு கூட சேர்ந்து முறுமுறுத்த மற்ற மக்களும் கானான் தேசத்திலே அவர்கள் அந்த தேசத்தை காண்பதில்லை, நான் அவர்களை கூட்டு போய் சேர்க்க மாட்டேன் என்று வாக்குறுத்தார். ஆனால் காலேப் அவரை குறித்து சொல்லும் பொழுது, இவன் வேறே ஆவி உடையவனாக இருக்கிறான். காலேப் உத்தமமாக என்னை பின்பற்றினபடினான் அவன் போய் வந்த, அவன் கால் விதித்த எல்லா இடத்தையும் நான் அவனுக்கு தருவேன், அவனுடைய பிள்ளைகளுக்கு தருவேன் என்று வாக்குறுத்தார். அவன் அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுதும் இந்த உலகத்தை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. இன்றைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒருவர் மாற வேண்டுமானால் அவர்கள் இந்த உலக மனிதர்கள் ஏற்படுத்தின பாரம்பரியங்களுக்கோ, அவர்கள் ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கோ, சட்டத்திட்டங்களுக்கோ நாம் பயந்து நடுங்குவோமானால் நிச்சயமாக இந்த இயேசுவை நாம் பின்பற்ற முடியாது. அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க முடியாது. ஆகவே நமக்குள்ள இருக்க வேண்டியது ஒரு துணிச்சல், ஒரு தைரியத்தை நமக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே கிறிஸ்துவை நாம் பின்பற்ற வேண்டுமானால், கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாற வேண்டுமானால் இந்த உலகத்தில் உள்ளவைகளும் கண்டு பயப்படாமல்
நாம் துணிச்சலாக கிறிஸ்துவை பின்பற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அருமையானவர்களே, என்னாகமும் 13:22 வாசிக்கிறோம். அவர்கள் எப்ரோனுக்கு போய் அங்கே இருந்த ஏனாக்கியரை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். அங்கிருந்த அரணான பட்டணங்களை கண்டார்கள். ஆகவே தேசத்தை முற்றிலுமாக கைப்பற்ற முடியாது என்று அந்த 10 பேர் அவிவிசுவாசமாக பேசினார்கள். ஆனால் காலேப் அவர்களுடைய யூகிப்பதற்கு மேலாக காலேப் என்ன சொன்னவென்றால், நாம் போய் எளிதாக சுதந்திரிக்கலாம். என்னாகும் 14:24 கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுவார். அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியாரும் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் காலேபுக்கு வாக்கு பண்ணினார். இந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற காரணம், அவன் பொய்யை எதிர்த்து சத்தியத்தை பேசினான். அருமையானவர்களே, இன்றைக்கு நாமளும் பொய்களையும் கட்டுக்கதைகளையும் நாம் நம்பாதபடிக்கு மெய்யான சத்தியத்தை விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2வது காரியம் பார்க்கிறோம். Caleb followed his God faithfully. காலேப் தன் தேவனை உண்மையாய் பின்பற்றினான். காலேப் கர்த்தரோடு நடந்தான். கர்த்தருக்கு முன்பாக அவன் ஓடவில்லை, அல்லது கர்த்தருக்கு பின்பாக அவன் பின்தங்கி விடவில்லை. அவன் கர்த்தரோடு நடந்தான். அருமையானவர்களே, நாம் ஒருபோதும் கர்த்தருக்கு முன்பாக ஓடக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்தி செல்கிறவர். அவரை நாம் உண்மையாய் உத்தமமாய் பின்பற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னாகும் 14:24 வாசிக்கிறோம். என் தாசனாகிய காலேப் வேறே ஆவிய உடையவர். அப்படி என்றால் மற்ற 10 பேருக்குள்ள பயம் ஆவியும், அவிவிசுவாசமான ஆவியும், குறை சொல்லுகிற ஆவியுமாய் இருந்தது. ஆனால் காலேப்புக்குள்ளே இருந்தது தைரியமும் விசுவாசமும், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையும் உறுதியும் நிச்சயமும் அவனுக்குள்ளே இருந்ததை பார்த்தோம். ஆகவேதான் கர்த்தர் அவனை வேறே ஆவி உடையவன் என்று பேசினார். பரிசுத்த ஆவிக்கு தன்னை அவன் அர்ப்பணித்திருந்தான். என்னை உத்தமமாய் பின்பற்றினவன் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அருமையானவர்களே, உத்தமம் என்றால் என்ன? போலி, ஃபுல்லி என்று வசனம் சொல்கிறார். காலேப் என்றால் திராணி உள்ளவன் என்ற அர்த்தம். ஆனால் எபிரேயிலே இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது, எ டாக். அப்படி என்றால் நன்றி உணர்வு உள்ளவன். காலேப் தன்னை மீட்டு வழிநடத்தி வந்த அந்த நல்ல கர்த்தருக்கு அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான். இன்றைக்கு நம்மை கல்வாரி சிலுவையினால் நம்மை ரட்சித்து மீட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். காலேப் தன் எஜமானாகிய கர்த்தருக்கு நன்றி உள்ளவன். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவன் அப்படியே செய்தான். அந்த தேசத்தை போய் வேவு பார்த்து நல்ல செய்தியை, அவன் கண்டதை பார்த்ததை அப்படியே வந்து சொன்னான். பாசாங்கு மாய்மாலம் செய்யாமல் தமது முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினான். அதாவது முழு ஈடுபாடு, முழு சம்மதம், முழு மனதோடு கர்த்தரை பின்பற்றினான். அருமையானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடி வந்து பின்பு அவரை விட்டு விலகி மறந்து போகிற மக்கள் நின்று கொண்டு, படிப்புக்காக ஆண்டவரை தேடி வருகிறவர்கள் தாங்கள் ரொம்ப ஜெபிப்பது போல, கர்த்தரை நம்பி இருக்கிறது போல ஒரு மாய்மாலும் ஒரு தோற்றத்தை பார்க்கிறோம். திருமணத்துக்காக வருகிறவர்கள், வேலை கிடைக்க வேண்டும் என்று வருகிறவர்கள், பிள்ளை பேறு கிடைக்க வேண்டும் என்று வருகிறவர்கள், இப்படி இந்த உலக தேவைக்காக வீடு, வசதி, வாய்ப்புகள், வருமானம், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தரை தேடி வரக்கூடிய மக்களை நாம் பார்க்கிறோம். இது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால் கர்த்தரை விசுவாசிப்பது போன்ற ஒரு தோற்றம். ஆனால் உண்மையாக அர்ப்பணிக்காதவர்கள், கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணிக்காதவர்கள். ஆகவே இவைகளெல்லாம் கிடைத்த பிறகு கர்த்தரை மறந்து போகிற கூட்டங்கள் உண்டு, ஆண்டவரை விட்டு விலகி போகிற கூட்டங்கள் உண்டு. இதையல்ல அவன் காலேப் இருந்தது. அருமையானவர்களே, கர்த்தரை தவிர
மற்ற விக்கிரகங்களையோ மனிதர்களையோ அவன் முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக மக்கள் கர்த்தரை விட அதிகமாக மனிதர்களுக்கும் தங்களுடைய படிப்பு, வேலை, அந்தஸ்து, பொருட்கள், பதவிகள், விக்கிரகங்கள் இவைகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற மக்களை பார்க்கிறோம். முறுமுறுக்காமல் மகிழ்ச்சியுடன் கர்த்தரை பின்பற்றினார். தான் நினைத்ததுக்கு மாறாக நடந்தாலும் அவன் கர்த்தரை சோகத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு பின்பற்றினான். அருமையானவர்களே, இந்த 10 பேருடைய அவிவிசுவாசத்தினாலே 40 நாட்கள் தாமதமானது. அவர்கள் கானானுக்குள் செல்ல முடியவில்லை. கானானுக்கு அருகிலேயே அவர்கள் சுற்றி சுற்றி வந்தார்களே தவிர கானானுக்குள் போக தேவன் அனுமதிக்கவில்லை. 40 வருடங்கள், 40 வயதிலே காலேப் அந்த கானானை சுற்றி பார்க்க போய் வந்தவர் இந்த அவிவிசுவாசிகள் நிமித்தமாக 40 வருடங்கள் பின்தங்கி போனது. ஆனாலும் எந்த விதமான முறுமுறுப்பு இல்லாமல் அவன் உற்சாகமாக கர்த்தரை பின்பற்றினான். முறுமுறுக்கிற கூட்டத்தோடு அவன் சேரவில்லை. ஆகவே அங்கிருந்த மக்கள் தொடர்ந்து முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். எங்களை கானான் தேசத்திலே, அந்த செழிப்பான தேசத்திலே எங்களை கொண்டு போய் கர்த்தர் சேர்க்கிறேன் என்று வாக்குரைத்தார். ஆனால் இன்றைக்கோ எங்களை இந்த வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே எங்களை அலைவிடுகிறார், எங்களுக்கு உணவு சரியில்லை, தண்ணி இல்லை என்று அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி முறுமுறுத்து கொண்டே இருந்த மக்கள் மத்தியிலே காலேப் விசுவாசம் உள்ளவனாக, தாமதித்தாலும் என் தேவன் நிச்சயமாக எங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்ற அந்த விசுவாசமும் உறுதியும் அவனுக்குள்ளே இருந்தது. அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டியது தான். ஆண்டவராக இயேசு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தல்ல, பரலோகத்திலேயே நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் வந்து உங்களை, நான் இருக்கும் இடத்திலே உங்களை கொண்டு செல்ல வருகிறேன் என்று வாக்குரைத்த ஆண்டவர் அவர் நமக்காக வரப்போகிறார். அது தாமதமானாலும் நிச்சயம் நடக்கும். அருமையானவர்களே, ஆகவே இயேசுவானவர் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லாவற்றையும் விட நம்முடைய கற்பனைக்கு மேலாக மிக அற்புதமான பிரம்மாண்டமான காரியத்தை இயேசு பரலோகத்தில் செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசிகள் அருமையானவர்களே, ஆகவே நன்றியுள்ள ஒரு மனிதனுக்கு எடுத்துக்காட்டாக இந்த காலேப் ஒரு உதாரணமாக திகழ்கிறார். ஜீவ நீரோடை, சுகம், பலன், ஜீவன் ஆகியவற்றை அளிக்கக்கூடிய அந்த கர்த்தரை அவன் பின்பற்றி தேவன் மேல விசுவாசம் இருந்த ஒரு நல்ல மனிதனை நாம் இங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் பிறருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம். காலேப்ஸ் ஃபேவர்ட் போர்ஷன், காலேபின் விருப்பமான பகுதி. இப்போது காலேபோடு போய் வந்த மற்ற 10 பேரும் அவர்கள் வியாதியிலே மரித்து போனார்கள். அவளோடு சேர்ந்து அவிசுவாசத்தில் பேசின முறுமுறுத்தவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். இப்போது 40 ஆண்டுகள் முடிந்த பிறகு கர்த்தர் இந்த காலேபை காப்பாற்றினார். அவன் பொறுமையோடு கூட கர்த்தருக்காக காத்திருந்தான். தேவன் அவன் ஜீவனை கொள்ளை பொருளாக அவனுக்கு கொடுத்தார். வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அருமையான தேவன் காலேபுக்கு கேடகமாய் இருந்து அவனை காப்பாற்றினார். இப்போது அவனுக்கு வயது 80. இந்த 80வது வயதில் அவன் அந்த யோசுவாவோடு கூட சேர்ந்து மிகப்பெரிய யுத்தத்தை அவர்கள் கானான் தேசத்தில் நிகழ்த்தினார்கள். கிட்டத்தட்ட 5 வருடங்கள் அந்த யுத்தம் நடந்தது. அங்கே இருந்த கானானியர்கள் எல்லாம் அவர்கள் துரத்தி கிட்டத்தட்ட எரிகோவில் இருந்து அவர்கள் தொடர்ந்து பல பகுதிகளை பிடித்து அந்த பாலஸ்தீனாவில் இருந்த அநேக எதிரிகளை அவர்கள் வெற்றி பெற்றார்கள். கிட்டத்தட்ட 31 ராஜாக்களை அவர்கள் ஜெயித்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. 5 வருடங்களுக்கு பிறகு யுத்தம் ஓய்ந்தது. அருமையான நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய போராட்டங்கள், சோதனைகள், பாடுகள், பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அது எப்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்காது. ஆண்டவர் இளைப்பாறுதலின் காலத்தையும் கர்த்தர் தருவார். உங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தருவார். புயலுக்கு பின்னே அமைதியை போல ஆண்டவர் பல பிரச்சனைகள் வழியாக செல்கிற உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் மகிழ்ச்சியும் சமாதானத்தை தருவார். ஆகவே இந்த இளைப்பாறுதலான நேரத்தில்
காலேப் அவர் யூதே மக்களோடு கூட சென்று இப்பொழுது யோசுவாவிடத்தில் போய் தான் விரும்பின அந்த பகுதியை குறித்து அவரோடு கூட பேசுகிறார். யோசுவா 14:12 வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலைநாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார். ஆமருமையானவர்களே, தனக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த சுதந்திரத்தை தனக்கு தரும்படி யோசுவாவிடத்தில் கேட்கிறார். ஏனென்றால் யோசுவா இருக்கும் பொழுதே கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை காலேபுக்கு கர்த்தர் மோசே மூலமாக கொடுத்தார். ஆகவே அந்த நாட்களிலே யோசுவாவும் இருந்தார். ஆகவே இவர் சொல்லுகிற காரியங்கள் மெய்தான், அது சாட்சிபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒன்று, வேத வசனத்தின்படி நிரூபிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே கர்த்தர் இந்த காலேபுக்கு துணையாக இருந்து இப்போது அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று அவர் கேட்கிறார். வசனம் சொல்கிறது, சங்கீதம் 84:11, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அம்மருமையானுள்ள நம்முடைய தேவன் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை தருகிறவர், அவர் கொடாமல் இருக்க மாட்டார் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படி யோசுவா இப்போது அவருக்கு நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்ன உடனே அவர் எப்ரோனை சுதந்திரிக்கப் போகிறார். இந்த மலை நாடு எப்ரோன் இன்றைக்கு அநேகர் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்கள் அவர்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காமல் போகிறார்கள். அவிசுவாசத்தினால் பின்வாங்கி போனவர்கள், தேவன் மேலே அதிருப்தி அடைந்தவர்கள், விக்கிரகங்களை பின்பற்றி போனவர்கள், கர்த்தரை விட்டு விலகி போனவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இவர்களெல்லாம் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் காலேப் கடைசி வரைக்கும், தன் உயிர் மூச்சு வரைக்கும் கர்த்தரையே பின்பற்றினபடினால், விசுவாசித்தபடினால் கர்த்தர் அவருக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். எப்ரோன் என்றால் ஃபெலோஷிப் ஆர் கம்யூனியன், ஐக்கியம் என்று அர்த்தம். அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஆபிரகாம் தன் மனைவியாகி சாராள் மரித்த போது அதை அடக்க பண்ணுவதற்கு அவருக்கு சொந்தமான காணி பூமி இல்லை. அப்பொழுது அங்கே எப்ரோன் என்று சொல்லப்பட்ட ஏத்தியனாகிய அவ்விடத்தில் போய் அங்கே அவருக்கு அந்த ஏத்தியனுக்கு இருந்த மக்பெலா என்கிற புகையை தனக்கு தருபடிக்கு அவன் கேட்கிறான். அப்பொழுது எப்ரோன் சொல்கிறான், ஐயா, நீங்கள் தாராளமாக அடக்க பண்ணுங்கள், இது உங்களுடையது என்று சொல்கிறார். இல்லை இல்லை, பணத்துக்கு தா என்று சொல்லி ஆபிரகாம் முதல் முறையாக தன் மனைவியாகி சாராளை அடக்க பண்ண அவன் பணம் கொடுத்து வாங்கின ஒரு கல்லறை பூமி தான், மக்பெலா புகை தான் அந்த எப்ரோனில் இருக்குது. ஆகவே அந்த எப்ரோனிலே சாராளை அடக்க பண்ணினான். அதே போல் ஈசாக்கும் தன் தகப்பனாகிய ஆபிரகாமை அந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணான். ஈசாக்கு மரித்த போதும் ஈசாக்கு அங்கேதான் எப்ரோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். ரெபேக்கால் அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டான். யாக்கோபு அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டான். லேயால் அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டான். ஆகவே இந்த 3 குடும்பங்களும் இந்த எப்ரோனிலே அடக்கம் பண்ணப்பட்டாங்க. இப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். ஆனால் அதுக்கு பேர் அர்பாய் என்பவன் ஏனாக்கியனாக அங்கே இருந்தபடினால் அதுக்கு கீரியாத் அர்பாய் என்று அதுக்கு பெயர் இருந்தது. ஆனால் கர்த்தர் இப்போது காலேப் மூலமாக அந்த இடத்தை, அந்த பெரிய அந்த அர்பாவை அவன் தோற்கடித்து இப்போது அந்த இடத்தை பிடித்தான், அதை சுதந்திரமாக்கி கொண்டான். இப்போது கர்த்தர் அவனுக்கு அந்த மலை நாட்டை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். மலைநாடு என்பது ஒரு வறட்சியான இடம் அல்ல, அங்கே நீர்ப்பாய்ச்சலான இடமும் இருக்குது, வறட்சியான இடமும் இருக்குது. மலை நாட்டை திருத்த வேண்டும், வீடுகளை கட்டவும் தோட்டங்களை துறவும் நிறுத்தவும் அங்கே அவனுக்கு நிறைய கடினமாக உழைக்க வேண்டியிருக்கு. 85 வயதில் காலேப் மலை நாட்டை கேட்டு வாங்கினார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த நாம் கடினமாக வேலை செய்ய வேண்டும். கர்த்தரின் ராஜ்யத்தை கட்ட நாம் எப்போதும் நாம் வேலை செய்ய வேண்டும். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தானியேல் பாபிலோனிலே 85 வயதிலே அவன் பிரதம மந்திரியாக பாபிலோன் தேசத்தில் இருந்தான் என்பதை பார்த்தோம். ஆகவே உழைப்பு, கர்த்தருக்காக வேலை செய்கிற ஒரு மனதும் கடினமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சத்துருக்களை எதிர்த்து ஜெயித்து முன்னேறக்கூடிய போராடக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இதற்கு வயசு முக்கியமல்ல. எத்தனை ஆண்டுகள் நாம் வாழ்கிறோம் என்பதல்ல, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஆகவே இந்த எப்ரோனை அவர் கேட்டு வாங்கினார். பின்னாட்களில் தாவீது ராஜா அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் எப்ரோனில். ஆகவே அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடமாக மாறினது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தக்கூடிய தெய்வ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். 4வது காரியத்தை பார்க்குறோம். இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது. த ப்ராமிஸ் இஸ் அன்டு யூ அண்ட் டு யுவர் சில்ட்ரன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, காலேப்புக்கு 3 குமாரர்கள், 1 குமாரத்தி. 1 நாளாகமம் 4:15 வாசிக்கிறோம். எப்னேயின் குமாரனாகிய காலேப்புக்கு ஈரு, ஏலா, நாகாம் என்கிற 3 பிள்ளைகள் குமாரர்கள் இருந்தார். யோசுவா 15:17 வாசிக்கிறோம். அக்சால் என்கிற ஒரு மகளும் இருந்தார். ஆகவே இப்பொழுது அந்த கானான் தேசத்தில் ஏனாக்கியரை வென்று ஜெயிப்பதற்காக காலேப் ஒரு சவால் விடுகிறார். அது அவர்களை துரத்தி விடுகிறவர்களுக்கு, ஜெயிக்கிறவர்களுக்கு என் மகளை கொடுப்பேன் என்று சொன்னபோது காலேப்பினுடைய சகோதரன், அவனுடைய மகன் ஓத்னியேல் எழுந்து போய் யுத்தம் செய்து ஜெயித்து அந்த ஏனாக்கியரை ஜெயித்து அந்த இடத்தை பிடித்த போது அவனுக்கு தன் குமார்த்தியை கொடுக்கிறான். இது அவளுடைய கலாச்சாரம். இப்பொழுது சுதந்திரித்த தேசத்தை, அந்த நிலத்தை, பகுதிகளை காலேப் தன் 3 பிள்ளைகளுக்கு கொடுத்தது போலவே தன் குமார்த்தியாகிய அக்சாலுக்கும் இடத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். அருமையான வேதத்தில் பெண்களுக்கும் சமமான ஆண்களுக்கு நிகரான உரிமை உண்டு என்பதை வேதம் இப்போது நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே பெண்கள் அவர்கள் 2ஆம் தர குடிமகள்கள் அல்ல, அவர்கள் எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆண்களோடு சமமானவர்கள் என்பதை தான் வேதம் சொல்கிறது. இப்பொழுது கிடைத்த அந்த நிலப்பகுதி வறட்சியான ஒரு பகுதி. ஆகவே அக்சாலுடைய புருஷன் நீர்ப்பாய்ச்சலான இடத்தையும் கேட்டு வாங்கிக் கொள் என்று சொல்லும் பொழுது அவள் உடனே கழுதின் மேல் சேணம் வைத்து காலேப் இடத்துல வந்து, தன் தகப்பனிடத்தில் வந்து ஓடி வருகிறாள். காலேப், உனக்கு என்ன வேண்டும் என்று அவர் கேட்ட பொழுது, நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று கேட்கிறாள். வறட்சியான இடத்தை எனக்கு தந்தே, நீர்ப்பாய்ச்சலான இடத்தை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். அப்பொழுது யோசுவா 15:19 வாசிக்கும்போது, அப்போது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தாள். அருமையானவர்களே, நம்முடைய தேவனும் நல்ல தேவன். உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவர் நல்ல தகப்பன். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எதுவானாலும் உங்கள் தேவையை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி விசுவாசியுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உரியதாக மாறும் என்பதே அந்த ஆசீர்வாதம். தலைமுறையாக ஆசீர்வாதங்களை தருகிறவர் நமது தேவன். காலேப் உத்தமமாய் தேவனை பின்பற்றினபடினால் அவரும் அந்த தேசத்தின் நிலத்தை அனுபவித்தார். அவருடைய பிள்ளைகளும் அதை அனுபவித்தார்கள், சந்ததியாரும் அதை அனுபவித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். யூதா மிகப்பெரிய ஒரு பலத்த தேசமாக மாறியது. ஆகவே இன்று அவரை விசுவாசிக்கிற உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை உண்மையாய் பின்பற்றுகிற, அவருடைய வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படுகிற தெய்வ பிள்ளைகளை 1000 தலைமுறை மட்டும் தேவன் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவி, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்குரைத்தாண்டவர். இந்த கடைசி நாடுகளே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த கர்த்தரை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் விசுவாசிங்கள். அந்த நல்ல கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் கேட்பது தாமதமானாலும் நிச்சயமாக அவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவை, பரிசுத்த தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். காலேப் உத்தமமாய் உம்மை பின்பற்றினபடினால் எப்ரோன் அவருக்கு சுதந்திரமாக நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. உம்மை நோக்கி கேட்கிற, உம்மை உண்மையாய் உறுதியாய் பற்றி கொள்கிற தேவ பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு பரலோக சுதந்திரமாகும்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் நல்ல ஆவிக்குரிய கனிகளையும் வரங்களையும் அபிஷேகத்தை பெற்றவர்களாக
தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நீர் அவர்களை மாற்றும். உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும்பா. காலேப்பு விரும்பியதை கர்த்தர் நீ கொடுத்தீர். அதுபோல கர்த்தாவை உம்முடைய பிள்ளைகள் விரும்புகிறதை என் தேவன் தந்தருளி ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.